வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் யாருக்கு பாயாசம்? யார் ஃபர்ஸ்ட் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் என்ன சொல்லுது? அப்படியே அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற சோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்அஃபிஷியல் வந்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் டாப்ல இருக்கிறாரு. 74,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. இது டைட்டில் வின்னருக்கான ஓட்டு தான். மொத்தம் 13 பேர் நாமினேஷன்ல இருந்தாங்க. சிவாக்கு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருச்சு. அத முத்துக்குமரன் போட்டிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். முதல் ஓட்டே பார்த்தீங்கன்னா, அவர் தான் போடுறாரு. கலை புலிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கணக்குல போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. நீங்க வெளிய இருந்து பார்க்கும்போது, எஸ் கரெக்ட். அதுதான் கரெக்ட். இப்ப சிவகுமார எடுத்துட்டோம்னா, அடுத்து டேஞ்சர் ஜோன்ல பார்த்தீங்கன்னா, பெண்கள் டீம்ல இருக்கிறவங்க வந்துருவாங்க. அங்கிருந்து விக்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வெளிய இருந்து நம்ம பார்க்குறோம் ஓட்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியுது. பட் உள்ள இருக்கிறவர் அந்த புரொஃபசர் என்ன கால்குலேஷன்ல இத பண்ணியிருப்பாரு? எக்ஸாக்ட்டா இத புடிச்சிருக்க முடியுமா? ஆண்கள் டீம்லேருந்து இந்த முறை போமாட்டாங்க. சிவாவ காப்பாத்திட்டுனா பெண்கள் டீம் தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கால்குலேட் பண்ண முடியுமா ஒருத்தனால? பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன கணக்கு அப்படின்னு தெரியல. இல்லன்னா போனா போட்டேன்டா இந்த ரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் பிளேயர் போனா போட்டுன்னு விட்டாரா? ஸோ என்னன்னு தெரியல. பட் இவரு இருக்க வேண்டிய இடத்துல தான் கரெக்ட்டா இருக்கிறாரு. டைட்டில் வின்னருக்கான இடம் தான் இது. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா இருக்கிறாங்க. 43,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவங்க பிளேக்கும், ஓட்டுக்கும் சம்மந்தம் இல்ல. 3வது இடத்துல 30,000 ஓட்டுல விஷால் இருக்கிறாரு. 4வது இடத்துல ராணவ் இருக்கிறாப்டி. இவரு என்ன பண்ணாரு? இவரு ஒண்ணும் பண்ணல. இங்க டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, ஆண்கள் கஷ்டப்பட்டு பெண்கள் டீம்லேருந்து பொருள எடுத்துட்டு வருவாங்க. அது டாஸ்க். பெண்கள் பார்த்தீங்கன்னா, டாஸ்க் முடிஞ்சதும் போயிட்டு சாச்சனா, பவித்ரா இவங்கலாம் போயிட்டு ஆண்கள் டீம்லேருந்து திருடுறாங்க. இத வந்து கேப்டன் கிட்ட பஞ்சாயத்தா எடுத்துட்டு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண வேண்டியது ஆண்கள் டீம்ல இருக்கிற ஒருத்தர். அத பார்த்தவங்க. ஆனா பார்த்ததே ராஜா தான். சரி கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணணும்ல. ராஜா வந்து டாஸ்க்ல தான் மத்த டைம் கிடையாது. கேப்டன் தான் முடிவெடுக்கணும். நியாயம் சொல்லணும். டீம கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டியிருக்கணும்ல. கூட்ல இந்தாங்க பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு பண்டம் மாற்று முறை நடக்குது. பண்டம் மாற்று முறை. ஆண்கள் கஷ்டப்பட்டு எடுத்தானுங்க பார்த்தீங்களா டாஸ்க்ல எல்லாத்தையும் எடுத்து போய் திருப்பி குடுக்குறாரு இவரு. இவருக்கு இந்த இடம் டாப்ல 4வது இடம். அதாவது 12 பேர் இருக்கிறாங்க இப்ப. அதுல டாப்ல 4வது இடத்துல இருக்காரு. பிளேக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா? பரிதாபப்பட்டு போன வாரம் போட்டாங்க. ஓகே. இந்த வாரம் ஏன் அப்படியே இருக்குதாங்க? யார் பார்க்குற வேலை இது? அடுத்து 5வது இடத்துல ஜாக்லின் இருக்கிறாங்க. இது கொடுமை இல்லையா? நல்லா விளையாடுற பிளேயர் 5வது இடம். ஒண்ணுமே பண்ணாம மக்கு மங்குனி மாரி இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா 4வது இடம். ஓகே. அது சரி 2வது இடத்துலயே ஒருத்தவங்க இருக்கிறாங்கல்ல. இப்ப 6வது இடத்துல பார்த்தீங்கன்னா, அருண் 23,000 ஓட்ல இருக்கிறாரு. அடுத்து பவித்ரா 16,000 ஓட்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி. ஆனந்தி லீஸ்ட்ல தான் இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இவ்ளோ ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. லீஸ்ட்ல இருந்தவங்க அவ்வளோ பெரிய ஜம்ப்ல போறாங்க. பெரிய ஓட் டிஃபரன்ஸ் கிடையாது அப்படின்னாலும், அந்த லீஸ்ட்ல இருந்தாங்கல்ல ஒரு 5, 6 பேரு, அதுல அவங்க டாப்ல போயிட்டாங்க. ஸோ எஸ்கேப்பு அப்படிங்கிற மாரி தான் இப்போதைக்கு தோணுது. இவங்களுக்கு இவங்கள சேவ் பண்ணணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்களா? இல்ல இன்னொருத்தர வெளிய அனுப்பணுங்கிறதுக்காக ஓட்டு போட்டாங்களான்னு தெரியல. அத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ ஆனந்தி 10,000 ஓட்டு. அடுத்து வர்ஷினி அவங்களும் 10,000 ஓட்டு. ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 125 ஓட்டு இருக்கு. அதுக்கடுத்து ரயான் அவரும் 10,000 ஓட்டு. வர்ஷினிக்கும், ரயானுக்கும் நடுவுல ஆக்சுவல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 ஓட்டு இருக்கு. அடுத்து தர்ஷிகா அவங்களும் 10,000 ஓட்டு. ரயானுக்கும் தர்ஷிகாவுக்கும் நடுவுல ஒரு 450 ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு. கடைசியா சாச்சனா 9,000 ஓட்ல இருக்கிறாங்க. பட் ஆக்சுவல் டிஃபரன்ஸ் தர்ஷிகாவுக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 ஓட்டு இருக்கு. ஸோ இப்ப டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் வந்து ஒரு 5 பேர சொல்லுது. ஆனந்தி, வர்ஷினி, ரயான், தர்ஷிகா, சாச்சனா. இப்ப அப்படியே அன்அஃபிஷியல் வந்தோம்னா, இங்க கொஞ்சம் மாற்றம் இருக்கு. சாரி அஃபிஷியல் வந்தோம்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கு. அஃபிஷியல்னு சொல்லிட்டு வந்து அந்த நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, அ டாப் 3லயே மாற்றத்த எடுத்துட்டு வருது. ஃபர்ஸ்ட்டு முத்துக்குமரன் தான். ஃபர்ஸ்ட்டு சௌந்தர்யான்னு சொல்லியிருந்தாங்க முதல் நாள். 1/2 மணி நேரத்தில 1,4 லட்சம் ஓட்டு. 1,00,000 ஓட்டு வாங்கிட்டாங்க. அன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா, ஒரு 1,4 லட்சம் ஓட்டு வச்சிருந்தாங்க. முதல் நாள். ஸோ சௌந்தர்யா தான் டாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாறி இப்ப முத்துக்குமரன் முதல்ல வந்துட்டாரு. 2வது சவுண்ட் இருக்கிறாரு. சவுண்ட் இருக்கிறாங்க. 3வது ஜாக்லின் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜாக்லின் நீங்க பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல்ல 5வது இடத்துல இருக்கிறாங்க. அஃபிஷியல்ல 3வதா இருக்கிறதா அந்த தகவல் சொல்லுது. அப்படியே நடுவுல சில ஷஃபிள் நடக்குது. நம்ம லீஸ்ட் ஒரு 5 எடுத்துக்கிட்டோம்னா, இங்க என்ன லீஸ்ட் இருக்கிறாங்களோ, அதே லீஸ்ட் தான் இருக்கிறாங்க. ஆனா ஆர்டர் தான் மாறுது. ஆனந்தி, ரயான், வர்ஷனா, சாச்சனா, தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டர்ல தான் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்த சோர்ஸ் சொல்லுது. இதுல சிங்கிள் விக்கெட் அப்படின்னா, சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் சொல்லுது. கிளியரா அப்படியே இருக்கிற பிக்சர் எடுத்துக்கணும் அப்படின்னா. இங்க பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா அப்படின்னு சொல்றாங்க அஃபிஷியல்ல. ஸோ சாச்சனாவா, தர்ஷிகாவா அப்படிங்கிறது தான் சிங்கிள் விக்கெட் அப்படின்னா. டபுள் விக்கெட் அப்படின்னா, அன்அஃபிஷியல் சொல்லுது தர்ஷிகா, சாச்சனா தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும்
சாச்சனா, தர்ஷிகா தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல்னு சொல்லிட்டு வந்த அந்த நியூஸ் சொல்லுது. ஸோ சிங்கிள் விக்கெட் அப்படின்னா எல்லாமே சாச்சனா தான். நேத்து ப்ரோமோவும் சாச்சனா, இன்னைக்கு ப்ரோமோவும் சாச்சனா, நாளைக்கு ப்ரோமோவும் சாச்சனா தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் போடுறதுனால ஓட்டு ஏத்துறதுக்கு போடுறாங்களா அப்படின்னு தெரியல. இல்ல வெறுப்பாகி ஓட்டு போடக்கூடாதுன்னு போடுறாங்களா? அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல மேக்கர்ஸ்க்கு. என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பட் எனிவே சிங்கிள் எவிக்ஷனா இருந்தா சாச்சனா எஸ்கேப் ஆகுறதுக்கும், நூலிழையில எஸ்கேப் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தர்ஷிகாவுக்கு பாயாசம் போடப்படலாம். காதல் கன்டென்ட் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மொத்தமா ஆஃப் ஆயிட்டாங்க. முதல் 3 வாரத்துல பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பீஸ்ட்டா இருந்தாங்க. 3, 4 வாரத்துல. அதுக்கப்புறம் எங்க காணாம போனாங்க. இப்ப லவ் கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு நட்டு கண்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளே தெரியல. ஸோ இவங்க தர்ஷிகா போனாங்கன்னா, இல்ல தர்ஷிகா உள்ள வச்சுட்டு லவ் கன்டென்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வர்ஷினி ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கலாம். இல்லப்பா நாங்க ரொம்ப நியாயமானவர்கள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகாவையே தூக்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஆப்ஷன் என்ன? சிங்கிள் விக்கெட்னா யார தூக்கணும்? டபுள் எவிக்ஷன்னா யார தூக்குனா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.